இந்த மதுராந்தகம் என்று ஒரு ஊர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏரி காத்த ராமர் கோவில்னு சொல்லி. அந்த ஏரி காத்த ராமர் கோவிலில் அங்க அந்த கோவில் வட்டாரத்துல ஒரு வெள்ளக்கார கலெக்டர் வந்திருந்தான். அவன் தான் இன்சார்ஜ். அவன் இந்த மாதிரி கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தான், இது தப்பு அப்படின்ட்டு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த கோயில் பட்டாச்சாரியர், மதுராந்தகம் கோயில் பட்டாச்சாரியர், இதோட நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க, இந்த ராமர் ரொம்ப சக்தி வாய்ந்த ராமர், இவர்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் கேள்வி பண்ணிட்டான். அப்ப என்ன சொன்னா, இந்த ஏரி கரையெல்லாம் உடைஞ்சு கிடக்கு, மழை பெஞ்சதுன்னா ஏரி உடப்படுத்து ஊருக்குள்ள தண்ணி வருது, இதையெல்லாம் உங்க ராமர் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு, அந்த ராமர் ஏன் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டான். அப்போ பட்டர் என்ன சொன்னாரு, நாங்கள் யாரும் அதை கேட்கல, ராமா இந்த ஏரியை சரி பண்ணி கூட நாங்கள் கேட்கல, நாம சரி பண்ணிக்கலாம், நாங்கள் இருக்கிறோம், நாம எல்லாம் விண்ணப்பம் பண்ணால் அதுவும் செய்வார், அவர் அதுக்குரிய பணத்தை கொடுப்பாரு, ஆளை கொடுப்பாரு, வேலை நடக்கும் அப்படின்னு. வாங்கடா பைத்தியக்காரங்களான்னு போயிட்டாரு. அப்போ இந்த பட்டர் மதுராந்தகம் ராமர் கோவில் சன்னதியில போய் கீழே விழுந்து அழுது, சுவாமி, இப்படி வெள்ளக்காரனை ஆட்சி செய்ய நாங்கள் அடிபணிய ஒரு காலத்தை நீ கொடுத்தாய், இந்த ஆளுக்கு ஒரு நல்ல புத்தி வராப்புல பண்ணா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அன்னைக்கு என்னாச்சு, ராத்திரி 10 மணிக்கு மழை. மழைன்னா லேசான மழை இல்லை, இந்த சுனாமியில வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி மழை அடிக்குது. வெள்ளக்கார துறைக்கு ஒரே சந்தோஷம், நல்லா பெய்யட்டும், ஊருக்குள்ள தண்ணி இவங்கெல்லாம் மிதக்கட்டும், அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மழை வலுக்க வலுக்க அந்த ஏரி எப்படி உடப்படுக்குது, ஊருக்குள்ள தண்ணி எப்படி வருதுங்கிறத நம்ம போய் பார்த்து ரசிப்போம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டான். கிளம்பி வந்தா ஏரி உடப்படுக்கவும் இல்லை, தண்ணி ஊருக்குள்ள வரவும் இல்லை. என்னது அப்படின்னு சொல்லி தீவெட்டி அதை ஏற்றி பார்த்தா 2 ஆம்பளைங்க நல்ல 6 அடி உயரம், கையில வில்லு வச்சிருக்காங்க. அந்த ஏரி உடப்படுத்த இடத்துலாம் மண்ணை வச்சு அடைக்கிறாங்க. அங்கங்க 2 பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்காங்க, அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. இவன் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கிட்ட போய் ராமர் கிட்ட போய் இங்கிலீஷ்ல "Who are you?" அப்படின்னு கேட்டான். அவர் ராமர் என்ன சொன்னாரு, "We are brothers" அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான், மறைஞ்சிட்டான். மறுநாள் காலையில பார்த்தா ஏரி பிரமாதமா கரை கட்டப்பட்டு இருக்குது, தண்ணி ஒரு சொட்டு ஊருக்குள்ள வரல. இவன் பட்டரை கூப்பிட்டு, இந்த மாதிரி 2 பேரை பார்த்தேன் நேத்து. அவன் இங்கிலீஷ்ல பதில் சொன்னான். யாரு, ஆனா ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அது என்னமோ வேற மாதிரி இருக்கு, உடம்புல ஒண்ணு சட்டை கிட்ட காணும், ஆனா பாடி நல்ல பாடியா இருக்கு. அந்த காலத்து வில்லு வச்சிருக்கான், துப்பாக்கி எல்லாம் இல்ல அவங்கிட்ட, வேட்டி ஒரு மாதிரி மடிச்சு கட்டிருக்கான், நல்ல ஆக்கிரதியான உருவம் அப்படின்னு உடனே பட்டருக்கு புரிஞ்சு போச்சு, வந்தது யாரு, சாட்சாத் ராமனும் லட்சுமணனும் வந்திருக்காங்க. ஐயா, நான் இவ்வளவு காலம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அவங்களை பாக்குறதுக்கு, நீ எங்கிருந்தோ இங்க சாமியை கேலி பண்ற, உனக்கு அவர் காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்ன பிறகு மறுநாள் என்ன பண்ணிட்டான், அவன் தன்னிடம் இருந்த நகை தங்கம் எல்லாத்தையும் கொண்டு கோயில் கொட்டிட்டான். இது உங்க ராமருக்கு கொடு. கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தான் மதுராந்தகத்தை ஒட்டி, அதை கோயில் கட்டி வச்சுட்டான். இன்னைக்கும் நீங்க போய் மதுராந்தகம் ராமர் கோயில் அர்ச்சகர்கிட்ட இது உண்மையா, ஒரு ஆள் சொன்னான் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேளுங்க. அந்த மதுராந்தகத்தில் இருக்கிற ராமர் தான் நிஜ ராமர்னு சொல்லுவாங்க. அந்த ராமர் 8 அடி உயரம். எங்கேயும் அவ்வளோ பெரிய ராமர் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போது இந்த ராமர் கோயிலை பற்றி ஏரி காத்த ராமர்னு அவருக்கு பேருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏரி காத்த ராமர் கோயில் அப்படின்னு தான் பேர். ராமானுஜருக்கு சமாசனம் நடந்த இடம் அந்த கோவில் தான், மகிழமர்த்தடியில்.